எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நிறுவனவேந்தரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் என் மூத்த சகோதரருமான முனைவர் பாரியேந்தர் அவர்களே, சமயத்தமிழின் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பெருந்தகை போற்றுதலுக்குரிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களே, எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் இணைவேந்தர் என் அருமை சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்களே, எஸ்ஆர்எம் கல்விக் குழுமத்தின் இணைவேந்தர் முனைவர் சத்யநாராயணன் அவர்களே, எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் தலைவர் இளங்கல்வியாளர் நிரஞ்சன் அவர்களே, தமிழ் பேராயத்தின் தலைவர் முனைவர் கரு நாகராசன் அவர்களே, துணைவேந்தர், இணை துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, புதுமைப்பித்தன் படைப்பிலக்கிய விருது பெறும் வெண்ணிலா, முத்துநாகு, பாரதியார் கவிதை விருது பெறும் கடவுர் மணிமாறன், அளவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது பெறும் வெற்றி செழியன், ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது பெறும் பழனி அரங்கசாமி, ஆப்பாஜே அப்துல் கலாம் அறிவியல் தொழில்நுட்ப விருது பெறும் டில்லி பாபு, முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது பெறும் TKS கலைவாணன், பரிதிமால் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது பெறும் சி மகேந்திரன், முத்தமிழறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது பெறும் சி மகேஸ்வரன், சுதேசமுத்தரன் தமிழ் இதழ் விருது பெறும் பூங்குன்றன், தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது பெறும் கோதண்டம், அருணாச்சல கவிராயர் விருது பெறும் ஆத்மநாதன், பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது பெறும் பா வடநரசு ஆகிய அறிஞர் பெருமக்களே, தமிழ் பேராயத்தின் நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேந்தர் அவர்களே, உங்களுக்குள் ஒரு கல்வியாளனை பார்த்திருக்கிறேன், ஆட்சியாளனை பார்த்திருக்கிறேன், ஒரு தேர்ந்த நிர்வாகியை பார்த்திருக்கிறேன், ஒரு அரசியல்வாதியை பார்த்திருக்கிறேன். தமிழ் பேராயத்தின் இன்றைய மேடையில் தான் ஒரு பெரும் பேச்சாளனை பார்த்தேன். தன்முனைப்பு மிக்க, தமிழாற்றல் மிக்க, சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற கருத்துக்கள் கோலோச்சுகிற ஒரு பேச்சாளனை நான் பார்த்தேன். அழகாக ஒரு கதை சொன்னீர்கள். எனக்கு ஒரு பெட்டி வந்தது, திறந்தேன், அதில் செப்புத்தகடு இருந்தது. வைரமுத்துவுக்கு ஒரு பெட்டி வந்தது, திறந்தார், அதில் வெள்ளித்தகடு இருந்தது. குன்றக்குடி அடிகளாருக்கு ஒரு பெட்டி வந்தது, திறந்தார், உள்ளே ஓலைச்சுவடி இருந்தது என்று சொன்னீர்கள். இந்த மூன்றில் எது பெரியது என்று யோசித்து பார்த்தேன். ஓலைச்சுவடி இருக்கிறதே, காலத்தால் கரையான் அழிக்கத்தக்கது. இந்த வெள்ளி இருக்கிறதே, காலத்தால் கருத்து போவது. இந்த செப்பு தகடுதான் நூற்றாண்டுகளை கடந்து நிற்பது. ஆணைகளும் அரசாணைகளும் சட்டங்களும் குறிப்புகளும் கல்வெட்டு தகவல்களும் தாங்கி நிற்கிற செப்பு தகடுதான் அழியாத பெரும் சொத்து, ஆவணம். அந்த ஆவணத்தை தான் உங்களுக்கு காண வழங்கி இருக்கிறது. காரணம், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நிறுவியவர் காலத்தால் என்றும் மறக்கப்பட மாட்டார், காலத்தால் என்றும் கூர்ந்து போக மாட்டார், காலத்தால் என்றும் கருத்து போக மாட்டார் என்பதைத்தான் அது சொல்வதாக நான் நினைக்கிறேன். உங்கள் செயல் வாழ்க. எங்கோ பிறந்தீர்கள். ஒரு சேலம் தாண்டவராயபுரத்தில் பெற்றோர் ராமசாமி அவர்களுக்கும் வள்ளியம்மை அவர்களுக்கும் மகனாக ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தீர்கள். எந்த கனவும் இல்லை, எந்த பெரிய லட்சியமும் இல்லை. காலம் உங்களை தேடி வந்த போது காலத்தின் முடியை பற்றி கொண்டீர்கள். வாய்ப்பு வந்த போது வாய்ப்பின் கழுத்தை பற்றி கொண்டீர்கள். காலம் உங்களை ஆசீர்வதித்த போது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி விண்ணுக்கும் மண்ணுக்கும் விஸ்வரூபம் எடுத்தீர்கள். மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டால் ஐன்ஸ்டீன், எடிசன்,
நியூட்டன், பில் கேட்ஸ் இவர்களை எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால் எளிய குடும்பத்தில் பிறந்த ஒருவன் இந்தியாவுக்கே கல்வியாளனாக திகழ முடியும் என்று காட்டிய வேத பச்சமுத்துவை பின்பற்றுங்கள். இன்று தமிழ்நாட்டிலே கால் ஓதித்த இவர் இந்திய துணைக்கண்டம் முழுக்க தன் விருதுகளை பரப்பியிருக்கிறார். ஒவ்வொரு விருதும் ஒரு ஆலமரமாகத்தக்கதாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் வேந்தர் அவர்கள். அவரை பாராட்டுகிறேன். நீங்கள் காலத்தின் தேவையை கருதித்தான் நீங்கள் தொண்டு செய்திருக்கிறீர்கள், தொழிலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். மனிதன் 4 யுகங்களை தாண்டி வந்திருக்கிறார். வேட்டை யுகம், வேளாண்மை யுகம், தொழில் புரட்சி யுகம், கல்வி யுகம் என்ற 4 யுகங்களை தாண்டி 4வது யுகத்தில் நிலை கொண்டிருக்கிறது மனித ஜாதி. இந்த வேட்டை கலாச்சாரத்தில் மனிதன் தன் மாமிசத்தையும் விலங்கின் மாமிசத்தையும் நம்பினான். வேளாண்மை கலாச்சாரத்தில் மனிதன் மண்ணை நம்பினான். தொழில் புரட்சி யுகத்தில் மனிதன் கருவிகளை நம்பினான். கல்வி யுகத்தில் தான் மனிதன் தன்னை நம்பினான். தன்னை நம்புகிற யுகம் இந்த யுகம், இந்த கல்வி யுகம். நீங்கள் குஞ்சி அழகும் கொடுந்தானை பொட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யார் என்னும் நடுவு நிலவையால் கல்வி அழகே அழகு என்ற நவீன அழகை எங்கள் தலைமுறைக்கு கொடுத்தீர்கள். உன் காலம் நாளை மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், மதங்கள் மாறலாம், விழுமியங்கள் மாறலாம், கருவிகள் மாறலாம், மனித தோற்றம் மாறலாம், மனித உயரம் குறையலாம். மூளையின் வளர்ச்சி அதிகமாகிற போது மனிதனின் உயரம் குறையக்கூடும் என்பது ஒரு விஞ்ஞான எச்சரிக்கை. அப்படி எல்லாம் மாறினால் கூட எல்லா தலைமுறைக்கும் தேவையான கல்வியை நீங்கள் இந்த மண்ணுக்கு பதியமிட்டிருக்கிறீர்கள். இந்த கல்வி கூடங்கள் உள்ளவரை பாரிவேந்தர் என்ற பெயர் அழியாது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்கள் புகழ் வாழ்க. உங்களால் ஒரு தலைமுறை வளர்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை உண்டாக்கிய ஒரு பெருமகன் தமிழ் நுட்பத்தோடு திகழ்வதுதான் எனக்கு வியப்பு, மகிழ்ச்சி, பெருமை. அவர் இந்த தமிழுக்கு செய்யவில்லை என்றால் இந்த சமூகம் அவரை கேள்வி கேட்கிற இடத்தில் அவர் இல்லை. கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை சமூகம் அவருக்கு வழங்கவில்லை. ஏனென்றால் அவர் தொழில்நுட்ப கல்வி பயின்றவர். தான் பெற்ற தமிழை, தான் கற்ற தமிழை, தனக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய தமிழை அவர் இந்த உலகத்துக்கு பதியமிட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த விருது பெறுகிற பெருமக்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். இவர்கள் எல்லோரும் கற்பனையில் மட்டும் வாழ்கிறவர்கள், மொழியோடு மட்டும் வாழ்கிறவர்கள். எல்லா காலங்களிலும் புலவர்கள், கவிஞர்கள், படைப்பாளிகள் ஆதரிக்கப்பட வேண்டிய நிலையிலேயே ஏன் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தேன். இந்த உலகத்தில் உற்பத்தியை சார்ந்திருக்கிறவன் மட்டும்தான் யாரையும் சாராமல் இருப்பான். தற்புத்தியை சார்ந்திருக்கிறவன் யாரோ ஒருவரை சார்ந்துதான் வாழ வேண்டியிருக்கும். இவர்கள் தற்புத்தியை சார்ந்திருக்கிறவர்கள். என்னையும் சேர்த்தே சொல்கிறேன். கற்பனையும் ஒரு பெரிய கனாவும் எங்கள் வாழ்வை நிரப்புகின்றன. கிழிந்த பாயில் படுத்துக்கொண்டு கிளியோபாட்ராவை அணைத்துக் கொண்டிருக்கிறவன் கவிஞன். நட்சத்திர வண்டுகளில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று துடிக்கிறவன் கவிஞன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்கிற மேகத்தில் பஞ்சனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கவலைப்படுகிறவன் புலவன். அவனுக்கு நிகழ்காலம் தெரியாது, தடை தெரியாது, வாழ்ந்தான் தெரியும். அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு கவிதை செய்கிற ஒரு புலவன் தன் தலைமுறை வாழ்வதற்கு கவிதை செய்ய இயலாதவன். இதுதான் வாழ்க்கை. உங்களை போன்ற புலவர்கள் இல்லை என்றால் எங்களை போன்ற புலவர்களுக்கு வேலை இல்லை. இத்தனை கவிஞர்களுக்கும் அள்ளி கொடுக்கிறீர்கள், இத்தனை அறிஞர்களுக்கும் அள்ளி கொடுக்கிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகிறேன். ஃபிர்தௌசி என்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவன் பாரசீக கவிஞர். மன்னன் முகமது சுல்தானுக்கு ஒரு கடிதம் எழுதினார்.
வாழ்க்கையின் கடைசி படியில் நான் இருக்கிறேன், எனக்கு பொன் அனுப்ப முடியுமா என் வாழ்க்கைக்கு என்று கேட்டார். அந்த ஃபிர்தௌசி மன்னனை பாடாத புலவன், என்னை பாடாதவனுக்கு எதற்கு பொன் என்று தாமதித்து விட்டான் மன்னன் சுல்தான். கடைசியில் எல்லோரும் சொல்லி ஃபிர்தௌசிக்கு பொன் அனுப்புங்கள் என்று சொன்னார்கள். கடைசியில் மனமிறங்கிய மன்னன் ஒரு பல்லக்கு நிறைய பொற்கட்டிகளை ஏற்றி ஃபிர்தௌசியின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். வரலாற்று ஆசிரியர்கள் அழுது கொண்டே எழுதுகிறார்கள், மன்னன் சுல்தானின் பொன் சுமந்த பல்லக்கு அந்த நகரத்தின் ஒரு வீதி வெளியே உள்ளே நுழைகிற போது மறு வீதி வெளியே ஃபிர்தௌசியின் பிணம் வெளியேறி கொண்டிருந்தது என்று எழுதுகிறார்கள். இப்படித்தான் புலவர்களுக்கும் புலவர்களுக்கும் உறவு இருந்தது மேலை நாடுகளில். ஆனால் நபிகள் நாயகம் சொன்ன கூற்றுப்படி உழைத்தவன் வேர்வை ஈரம் காய்வதற்குள் அவனுக்குரிய கூலியை கொடுத்து விடு என்பது போல இந்த அறிஞர் பெருமக்கள் அச்சிட்ட நூலின் ஈரம் காய்வதற்குள் தமிழ் பேராயம் பாரிவேந்தர் அவர்களால் விருது தருகிறது என்கிற போது இதற்கு நீங்கள் இந்த சபையை ஒரு உயர்ந்த கைதட்டலை பரிசீலிக்க வேண்டும். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் பிரதிவிவகாரம் அல்ல. நான் அங்கீகரித்த சமூகத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா என்ற ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் அவர் காண்கிறார். இந்த பெருமக்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த கவிஞர்களுக்கு இது ஊக்கமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு புலவன் ஏன் போற்றப்பட வேண்டும் என்றால் அவனால் ஒரு சமூகத்துக்கு மாத்திரமல்ல, நிகழ்காலத்திற்கு மாத்திரமல்ல, எதிர்காலத்திற்கும் கவிதை இருக்கிறது. விஞ்ஞானிகளுக்கு கற்பனை தருகிறவன் புலவன், கவிஞன். ஆட்சியாளர்களுக்கு சட்டம் தருகிறவன் கவிஞன், புலவன். கல்வி திட்டத்திற்கு பாடம் தருகிறவன் கவிஞன், புலவன். இந்த நாட்டின் கொடுமைகளை, சமூகத்துக்கு எதிரான கொடுமைகளை எதிர்ப்பவன் புலவன். பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிக்கிறவன் கவிஞன், புலவன். தான் பட்டினி கிடந்தாலும் இந்த உலகம் பட்டினி கிடக்க கூடாது என்று கனவு காண்கிறவன் புலவன். அதனால்தான் புலவர்களும் கவிஞர்களும் படைப்பாளிகளும் அறிஞர்களும் ஆதரிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல வேண்டும். தமிழர்கள் கொடுத்து கொடுத்து பழகியவர்கள். கடியலூர் உருத்திரன் கண்ணனார் என்ற புலவர் பட்டினப்பாலை என்ற படைப்பை எழுதினார். ஒரு சொல்லுக்கு ஒரு பொன் வீதம் பரிசளித்தார் மன்னன் கரிகால் பெருவளத்தான். புகழேந்தி புலவன் என்ற கவிஞர் நளவெண்பாவை அரங்கேற்றினார் குலோத்துங்கன் திருச்சபையில். ஒவ்வொரு கண்ணி பாடி முடிக்கும் போது குலோத்துங்கன் ஒரு தேங்காயை உருட்டுவாராம். யாருக்கு? புலவனை நோக்கி. அந்த பாட்டு படித்து முடித்தவுடன் முருகி சிவந்த கழுநீரும் முதிரா இளையர் ஆர்வீரும் திருகி செருகும் குழம்படவீர் செம்பொற் கபாடம் திறவினோ என்று அவன் பாடி முடித்ததும் ஒரு தேங்காயை உருட்டுவாராம் குலோத்துங்கன் புலவரை நோக்கி. எடுத்து பார்த்தால் அது தங்க தேங்காய். ஒரு தேங்காயின் எடை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சராசரி தேங்காய் 350 கிராம். ஒரு கொப்பர தேங்காய், உயர்ந்தபட்ச தேங்காய் 550 கிராம். ரெண்டுக்கு மத்தியில 400 கிராம் கூட வச்சுக்கங்க. 400 கிராம் தேங்காய், தங்க தேங்காய் அவனுக்கு வருகிறது என்றால் ஒரு சொல்லுக்கு அதிகமாக பரிசு பெற்ற உலக கவிஞனில் தமிழ் கவிஞன் தான் முன்னாடி இருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கம்பனுக்கு ஆண்பாலும் தேனும் அரம்பை முதல் முக்கனியும் தந்து வளர்த்து தமிழ் வளர்த்தான் சடையப்பன் என்று புகழப்படுகிறார். பாரதியாருக்கு விளக்கண்ணை செட்டியார் என்ற ஒரு செட்டியார் மட்டும் பாண்டிச்சேரி இல்லை என்றால் பட்டினியில் கிடந்து துடித்திருப்பார் பாரதியார். அந்த செட்டியார் பணம் கொடுப்பார் பாரதியாருக்கு. புலவருடைய திமிரை பார்த்தீங்கன்னா புலவர் என்ன பண்றான்? இந்த சுப்பிரமணி இந்த பணத்தை வைத்துக்கொள் என்று செட்டியார் கையேந்தினா நீர் கொடுக்க யான் பெறுவதோ
உமது கை மேலிருக்க எமது கை கீழிருப்பதோ நீர் ஏந்தும் யாம் எடுத்துக் கொள்கிறோம். அவர் கையை நீட்ட சொல்லிட்டு எடுத்துட்டு இது உன் கடமை போ. இதுதான் புலமை திமிர். இதுதான் தமிழுக்குரிய பெருமை. ஒரு புலமையின் வலிமை, அறிவின் புடைப்பு. அதுதான் அது உடையவன் தான் கவிஞன். நிகழ்காலம் குறித்தவனுக்கு கவலை இல்லை. பாண்டித்துரை தேவரை கேள்விப்பட்டிருப்பீர்கள். 4ஆம் தமிழ்ச்சங்கம். உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் சிகாகோவில் சொற்பொழிவு செய்தார் என்று சொல்லுகிறீர்களே, அந்த சிகாகோவில் சென்று விவேகானந்தர் சொற்பொழிவாற்றி உலக புகழ் பெறுவதற்கு அவருக்கு பயண செலவு கொடுத்து அனுப்பியவர் பாண்டித்துரை தேவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. கடியலூர் உருத்திரங்கண்ணன் வரிசையில், சடையப்பன் வரிசையில், குலோத்துங்கன் வரிசையில், பாண்டித்துரை தேவர் வரிசையில் எங்கள் பாரிவேந்தர் பெயரும் தமிழ் இலக்கியத்தில் இடம்பெறும் என்று நான் நம்புகிறேன். இதை கருதி கொண்டு நீங்கள் செய்யவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். என் கடமையை செய்கிறேன், என் காலத்திற்கான ஒரு பணியை செய்கிறேன் என்று மட்டும்தான் அவர் கருதுகிறார். இந்த விழாவின் பயன் என்ன தெரியுமா பெருமக்களே? இந்த விழாவின் பயன் கவிஞர்கள் 10 பேர், புலவர்கள் 10 பேர், அறிஞர்கள் சில பேர் பரிசு பெற்றார்கள். பாரிவேந்தர் லட்சமாய் அள்ளி கொடுத்தார் என்பதோடு முடிவதல்ல. தமிழ் படித்தவனுக்கு என்றும் பெருமை உண்டு. தமிழுக்கு அந்த பெருமை உண்டு. தமிழ் புலமைக்கு அந்த நிமிர்வு உண்டு. தமிழ் அறம், தமிழ் வீரம், தமிழின் தனித்தன்மை, தமிழின் கொடை உலகத்திற்கு சென்று சேர வேண்டும் என்பதை இந்த அவையில் இருக்கிற இளைஞர்கள் எங்கில் எழுதிக் கொள்ள வேண்டும். இனிமேல் தமிழை புலவர்களும் கவிஞர்களும் மட்டும் அடக்க முடியாத இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு கோரிக்கை கொண்டு வந்திருக்கிறேன். இனிமேல் அரசியல்வாதிகளும் தலைவர்களும் புலவர்களும் கவிஞர்களும் படைப்பிலக்கியவாதிகளும் மட்டும் தமிழை வளர்த்துவிட முடியாது. உலகம் தொழில்நுட்பமயமாகிவிட்டது. கணிப்பொறியில் எம் தமிழர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைய இளைஞர்கள் கணிப்பொறியை ஆளத் தெரிந்தவர்கள், கூகுளை வெல்லத் தெரிந்தவர்கள். நீங்கள் எல்லாம் கூடி தமிழை இந்த தொழில்நுட்ப பயன்பாட்டு மொழியாக மாற்றி தமிழின் பெருமையை தமிழிலும் பிற மொழிகளிலும் எடுத்துச் சென்று உலகமெல்லாம் பரப்பக்கூடிய பொறுப்பை எங்கள் 1,00,000 தமிழ் இளைஞர்களுக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்கள் கரங்களில் தமிழ் தவழ வேண்டும், உங்கள் பயன்பாட்டில் இருக்க வேண்டும். என் குரலில் இருக்கிற தமிழ் உங்கள் விரலில் வந்து சேர வேண்டும். உங்களால் தமிழ் பரவ வேண்டும். ஒரு பல்கலைக்கழகம் ஆற்ற வேண்டிய பணியை 10,000 தமிழ் இளைஞர்கள் ஆற்ற வேண்டும். உங்களால் தமிழ் பெருமை பெற வேண்டும். மேடை பேச்சுக்கானது தமிழ், அலங்காரத்துக்கு ஆனது தமிழ், சந்தத்துக்கானது தமிழ், அப்புறம் ஜானத்திற்கானது தமிழ், கற்பனைக்கானது தமிழ் என்பதெல்லாம் மாறி பயன்பாட்டுக்கானது தமிழ், அறிவியலுக்கானது தமிழ், வாழ்வியலுக்கானது தமிழ், பொருளாதாரத்துக்கானது தமிழ், விண்ணை தொடுவதற்கு சொற்கள் கொண்ட மொழி தமிழ் என்பதை நீங்கள் இந்த உலகுக்கு உணர்த்த வேண்டும். அதற்கு இந்த விழா பயன்படும் என்று நம்புகிறேன். நான் ஒன்று சொல்லுகிறேன், தமிழின் பெருமையை 5 என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்தில் அறம்பாடியவன் தமிழர் என்று உலகத்துக்கு சொல்லுங்கள். மாக்கியவெல்லி என்று ஒரு ஆசிரியர் இருந்தார், இத்தாலி ஆசிரியர். இத்தாலிய சாணக்கியன் என்று கொண்டாடப்பட்டவன். அவன் தி பிரின்ஸ் என்று ஒரு நூல் எழுதினான். அந்த நூலில் அரசனுக்கு இலக்கணம் சொல்லி வருகிறார். அரசன் தன் வெற்றிக்காக அறத்தை திரித்துக் கொள்ளலாம், தர்மத்தை தள்ளி வைக்கலாம், நேர்மையை ஒட்டி வைக்கலாம். அவன் விலங்குகளின் குணத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஓர் இளவரசன் விலங்கின் குணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். கற்றுக்கொள்வதற்கான முதல் விலங்கு எது? குள்ளநரியா, சிங்கமா என்பதை அவனை முடிவெடுக்க வேண்டும். இது மாக்கியவெல்லியின் தி பிரின்ஸ். உலகமெல்லாம் இன்னும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிற நூல். ஒரு அரசன் அறத்தை தள்ளி வைக்கலாம், தர்மத்தை விட்டு விலகலாம், சட்டத்தை வளைத்துக் கொள்ளலாம், மிருகங்களின் குணத்தை பெறலாம் என்பதுதான் மாக்கியவெல்லி என்ற உலக சாணக்கியன் இந்த உலகுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், அரசியலுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அவன் பிறந்தது 1503. அதற்கு 1500 ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்த எங்கள் திருவள்ளுவர் பெருமகன் சொல்லுகிறார்,
முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும். எவன் அறவழியில் அரசோச்சுகிறானோ அந்த மன்னன் தான் இந்த மக்களுக்கு இறைவன் என்று கொண்டாடப்படுவார். மாக்கியவல்லியின் தர்மம் எங்கே? திருவள்ளுவனின் அறம் எங்கே? இந்த அறத்தை உலகுக்கு சொன்னவன் தமிழன். ஒப்பிட்டு எழுதுங்கள். மாக்கியவல்லி அண்ட் திருவள்ளுவர் கம்பேரிசன் எழுதுங்க கூகுள்ல. இதை கொண்டு போய் சேருங்க. இது ஐநா சபையில் ஒலிக்கட்டும். இது யுனெஸ்கோவில் பேசப்படட்டும். ஜெனீவாவில் பேசப்படட்டும். உலக பல்கலைக்கழகங்கள் இந்த அறத்தின் ஏடுபாட்டை உலகுக்கு சொல்லட்டும். வீரத்தில் இழைத்தவரா தமிழன்? அவன் சொன்னா உடம்புல வடுபடாமல் புதைக்கப்படுகிற எதுவுமே ஒரு உடம்பு இல்லை, அது மரணம் இல்லைங்க. உடம்பில் வடு இருக்க வேண்டும். காயம்பட்டு சா, விழுப்புண்டற்று எற, கொல்லப்படு. இப்படி இந்த வீரம் இருந்திருக்கு தமிழன். அப்படி ஒரு வடு வாங்கி காயம் வாங்கி புதைக்கப்பட்டால்தான் அவன் மண்ணில் பிறந்த தமிழன் என்பதற்கு அடையாளம். சரி, ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை யுத்தத்துக்கா போச்சு? இல்ல, ஒரு பிண்டம் பிறக்குது. அந்த பிண்டம் யுத்தத்துக்கு போக முடியுமா? போரில் காயப்பட முடியுமா? அப்படி ஒரு குழந்தை பிறந்து குழந்தை இறந்து பிறந்தார், ஒரு பிண்டம் பிறந்தார், அதை எப்படி புதைப்பாய்? போருக்கு சென்றவன் வடு இருந்தது, மார்பில் காயம் இருந்தது. அந்த காயத்தை வைத்து புதைத்தீர்கள். அந்த வாழ்வின் அடையாளத்தோடு அவன் புதைக்கப்பட்டார். குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவார்? பிண்டம் பிறந்தா என்ன பண்ணுவார்? இதற்கு தமிழ் சொல்கிறான், குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும். குழந்தை இறந்து பிறந்தாலும் ஊன்தடி பிண்டம் மாமிச துண்டு என்றாக ஒரு குழந்தை பிறந்தாலும் ஆள் அன்று என்று வாழா சப்புதல் பிணத்த கிளி சதப்பிண்டத்தை வாழால் அழு பிறகு புரை. காயப்படாமல் இறப்பது ஒரு வாழ்வா? விழுப்புண்படாமல் இறப்பது ஒரு மரணமா என்று கேட்ட வீரம் தமிழர் வீரம். இதை பதிவு செய்யுங்க, இதை உலகத்திற்கு கொண்டு செல்லுங்க. இப்படி சொல்லப்பட்ட தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது என்றால் 6000 ஆண்டுகளுக்கு முன்பே அனுசரிக்கப்பட்டது. இங்க வீரம் தான். கருணை, உயிர் நேயம், சுற்றுச்சூழலை பத்தி பேசுறீங்க, உயிர் நேயம் பத்தி பேசுறீங்கல்ல. ஒரு வீரன் போர் முடிந்து தேரில் வருகிறான். அவன் மனமெல்லாம் வீட்டில் இருக்கிறது. காதலி, மனைவி, குழந்தை, இது பற்றி பேசிக்கிட்டு தேர்ல வரலாம். தேரில் மணிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன. குதிரைகள் விரையும் பொழுது தேரில் கட்டிய மணிகள் ஆடுகின்றன, ஆடிக்கொண்டே வருகின்றன. உடனே தேர்ப்பாக தேரை நிறுத்துகிறான் வீரன். ஏன்? நாம் ஒரு சோலையை கடந்து கொண்டிருக்கிறோம். இருபுறமும் பூக்கள். பூக்களில் வண்டுகள் தேரெடுக்க கூடும். அல்லது 2 வண்டுகள் இணைந்திருக்க கூடும். தேரெடுக்கும் வண்டுகளையோ இணைந்திருக்கும் வண்டுகளையோ நீ கலைத்து விடக்கூடாது. அதனால் தேர்ப்பாக தேரின் மணிகளை இழுத்து கட்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகளுக்கு கருணை காட்டிய தமிழனுடைய ஈரம் இது. இன்னொரு மனிதனை அல்ல, இன்னொரு மனுஷியை அல்ல. காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாரதி பாடுவதற்கு வண்டும் ஈயும் எங்கள் ஜாதி என்று சொன்னவன் தமிழன். இதையெல்லாம் மக்களுக்கு சொல்லுங்க. இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டும், கீழடியின் நாகரிகத்தை இன்னும் உலகத்திற்கு கொண்டு நாம் சேர்க்கவில்லை. சேர்ப்பதற்கு மாநில அரசுக்கு இருக்கிற ஆர்வம் ஒன்றிய அரசுக்கு இருக்க வேண்டும். ஒன்றிய அரசு கீழடி நாகரிகத்தை உலக நாகரிகத்தின் முன்னணியில் ஒரு நாகரிகம் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எல்லா விதமான நிதிகளையும் ஒதுக்க வேண்டும், எல்லா விதமான விதிகளையும் திருத்த வேண்டும், எல்லா விதமான வழிவகைகளை வகுக்க வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். கீழடி நாகரிகம் மட்டும் உலகுக்கு உணர்த்தப்பட்டு விட்டால் உலக நாகரிகத்தின்
மிக பழைய நாகரிகங்களில் ஒன்று தமிழன் நாகரிகம். வைகை கரையில், காவிரி கரையில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த நாகரிகம் என்பதை இந்த உலகம் அறியும். தமிழ் இளைஞர்களே, தமிழ் சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு வார்த்தை. இவைகளெல்லாம் வெறும் வரலாறுகள், வெறும் அடையாளங்கள் அல்ல. உங்கள் ரத்தத்தில் பெருமிதம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், உங்கள் உதிரத்தில் சூடு தருவதற்கான காரணங்கள். நீ எப்படிப்பட்ட இனத்தின் பிரதிநிதியாக இருக்கிறாய் என்ற காரணத்தை உங்கள் இதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியம் என் உடம்பில் குருதியாக ஓடுகிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் உங்களுக்குள் தாழ்வு மனப்பான்மை வராது. ரெண்டு தப்பு. ஒன்று உயர்வு மனப்பான்மை, அது கண்ணை மறைத்து விடும். இன்னொன்று தாழ்வு மனப்பான்மை, அது இதயத்தை துடிக்க விடாது. இதயமும் துடிக்க வேண்டும், கண்ணும் திறந்திருக்க வேண்டும் என்றால் தாழ்வு மனப்பான்மையற்ற, உயர்வு மனப்பான்மையற்ற, சமநிலை உற்ற ஒரு தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். பெருமக்களே, நன்றி. வேந்தர் அவர்களே, கூட்டங்களில் பேசி நாளாயிற்று. கூட்டங்கள் குறைந்து விட்டன. நாங்களும் கூட்டத்திற்கு செல்வதை குறைத்துக் கொண்டோம். இப்போதெல்லாம் சமூக ஊடகங்களில் பேசினால் போதும் என்ற ஒரு புதிய நாகரிகம் வளர்ந்து வருகிறது. ஆனாலும் கூட இந்த மக்களை கண்ணுறுகிற போது இருக்கிற எழுச்சி, இவர்கள் கண்களை பார்க்கிற போது உண்டாகிற மலர்ச்சி, இந்த கைதட்டில் இருக்கிற சுகம், இதற்குள்ள சுவை என் தமிழர்களை, தமிழச்சிகளை நேருக்கு நேராக பார்க்கிற இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக வேந்தரவர்களே நன்றி. தமிழ் பேராயத்துக்கு நன்றி. வந்திருந்த உங்களுக்கு என் வணக்கம். வாழ்க தமிழ், வெல்க தமிழர்கள், வளர்க தமிழ் பேராயம். நன்றி, வணக்கம்.